எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி என்னோடய ஈவினிங் டைம் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாட்டர்டே எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஈவினிங் 5 மணிக்கே நல்லா இருட்டுறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. குளிர் காற்று வீசிச்சு, மழை வர்ற மாதிரி. உள்ளேயே பார்த்திங்கன்னா லைட் போட்டு தான் இருந்துக்கிற மாதிரி இருக்குது. பார்த்திங்கன்னா ஒரு 7 மணி ஆன மாதிரி இருந்துச்சு. ஆனால் மணி 5:30 தான் ஆச்சு. அப்புறம் நானும் பையனை ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சாமிக்கு தீபம் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தீபமெல்லாம் போட்டதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் நேரம் விளையாண்டுருந்தேன் கீழே கபோர்டில். அங்கே காற்று கொஞ்சம் ஜில்லுன்னு சூப்பராக வீசிச்சு. அதனால் ஒர்க் எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். மழையும் நல்லா துளிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 2-3 சொட்டு தான் அந்த மாதிரி தான் விழுந்துக்கிட்டு இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஏதாவது செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி 3 இருந்துச்சு. காலையில் சுட்ட இட்லி இருந்துச்சு. அதனால் அதை நம்ம இட்லி மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வெங்காயம், பச்சை மிளகாலாம் அரிஞ்சு வச்சுருந்தேன். ஒரே ஒரு முட்டை மட்டும் இருந்துச்சு. அதனால் எக்கும் போட்டு தான் பண்ணியிருந்தேன். நல்லா இருந்துச்சு. டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. முட்டை பொரியல் மாதிரி இருந்துச்சு. ஆனால் லைட்டாக காரம் தான் கொஞ்சம் அதிகமாக போட்டேன். பச்சை மிளகா கொஞ்சம் அதிகமாக போட்டேன். அப்புறம் பையனுக்கும் கொடுத்து பார்ப்போம் அப்படின்ட்டு அவன் சாப்பிடலை. அப்புறம் அதிலேருந்து எக்கு மட்டும் முட்டை மட்டும் தனியாக எடுத்து கொடுத்தேன். சாப்பிட்டான். ஒரு 5:30-6 மணி அப்படிங்கிறப்ப வெளியே கொஞ்சம் நேரம் நின்றுட்டுருப்போம். ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க அப்போ தான் கொஞ்சம் வெளியே நின்று பேசுகிறது அந்த மாதிரி பண்ணுவாங்க. சனிக்கிழமை அப்படிங்கிறனால பக்கத்து ஊரில் சந்தையாக இருக்கும். அதனால் ஒருத்தங்க போயிட்டாங்க. இன்னொருத்தவங்க எங்கோ ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கிளம்பி போயிட்டாங்க. அப்புறம் வீட்டில் தனியாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதனாலேயே பையன் கூட தான் நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு காஃபி வச்சு குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி வச்சு குடித்தேன். பையனுக்கு பால் கொடுத்துட்டேன் அவனுக்கும். அதுக்கப்புறம் டின்னருக்கு அரிசி பருப்பு சாதம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற போட்டேன். ஆனால் பார்த்திங்கன்னா தக்காளி இல்லை, ஒரே ஒரு தக்காளி தான் இருந்துச்சு. ஊற வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்க கேப்பில் அந்த கரண்டியில் விளையாண்டுருந்தோம். அப்படியே உடச்சிட்டான். அப்புறம் எல்லாம் ஷார்ப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இருந்து வாங்கி குப்பை தொட்டியில் போட்டேன். இன்றைக்கி டின்னர் செய்யறதுக்கே மனசே இல்லை. தக்காளி ஒன்று தான் இருந்துச்சா. அதுக்கப்புறம் பூண்டும் இல்லை. எதுவுமே இல்லாமல் பண்ணால் நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சரி இருக்கிறத வச்சு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு தக்காளி, அப்புறம் இப்போ சின்ன வெங்காயம் கம்மியாக தான் இருந்துச்சு. இந்த சின்ன வெங்காயமெல்லாம் கீழே வச்சுருக்கறனால அதை என்ன பண்ணுறது, கீழே பையன் உட்காந்து விளையாட்டுருக்கும்போது ஒவ்வொரு சின்ன வெங்காயத்தான் வச்சு அந்த இஞ்சி பூண்டு இடிப்போம் இல்லைங்களா, அதுக்குள்ளே போட்டு இடிச்சுக்கிறது. அப்படியே தான் பாதி சின்ன வெங்காயம் வேஸ்ட்டாக போயிடுச்சு. சின்ன வெங்காயம் சுத்தமாக இல்லாதனால பெரிய வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, கருவேப்பிலை, அப்புறம் பச்சை மிளகா இருந்துச்சு. இதை வச்சு தான் டிஷ்ஷே பண்ணியிருந்தேன். அப்புறம் காரத்துக்கு லைட்டாக மிளகாத்தூள் தான் போட்டிருந்தேன். மேலே சமைச்சிட்டு இருந்தால் நான் என்ன பண்ணுறேன், அதே மாதிரி கீழே உட்காந்து பண்ணிக்கிட்டு இருப்பேன். இந்த தடவை என்ன பண்ணேன்னா அந்த பக்கம் வெங்காய கூடை ஒன்று வச்சுருப்பேன். அதுக்குள்ளே ஏறி உட்காந்துட்டு வெங்காயத்தை எடுத்து போடுறது அந்த மாதிரி விளையாண்டுருந்தேன். அதுக்கப்புறம் அரிசி மூட்டை, அந்த அரிசி மூட்டையில் கொஞ்சம் அந்த டம்ளர்லேருந்து அரிசி எடுத்துகிட்டு என்கிட்ட கொடுக்குறது மாதிரி வேலையாக பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்புறம் கொஞ்சம் அவனையும் வச்சுட்டு தான் சமைச்சேன். தண்ணியெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் கொதிக்கிற வரைக்கும் வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனை தான் வச்சுக்கிட்டு இருந்தேன்.
ஏதாவது சாப்பாட்டுக்கு வந்து டேஸ்ட்டு பார்க்க சொன்னால் உப்பு எச்சா இருக்கா அப்படின்னு கேட்டால் வந்து நான் திருன்னு வைப்பேன். ஏன்னா வந்து உப்பு எச்சா இருக்கா கரெக்டாக இருக்கான்னு இன்னும் எனக்கு வந்து பார்க்கவே தெரியாது. அப்புறம் வந்து நான் உப்பு வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னா உப்பு எச்சா இருக்கும். இந்த தடவை வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் வந்து கடைசியில் வந்து உப்பு பத்தவே இல்லை. அப்புறம் கடைசியில் வந்து தயிரில் கொஞ்சம் உப்பு போட்டு அது கூட மிக்ஸ் பண்ணி தான் சாப்பிட்டோம். டேஸ்ட்டு வந்து நல்லா இருந்துச்சு. உப்பு கொஞ்சம் இன்னும் போட்டிருந்தா நல்லா இருந்திருக்குமோ அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. தக்காளி ஒன்று போட்டாலும் பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. விசில் வர ஆரம்பிச்சு அதுக்குள்ளே வந்து டம்ளர் எல்லாம் கீழே எடுத்து வச்சுருந்தேன். தண்ணி வடியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டம்ளர்லாம் எடுத்துகிட்டு போய் ஹாலில் வந்து ஃபுல்லாக போட்டு வச்சுருந்தான். அப்புறம் டாய்ஸும் வந்து கொஞ்சம் இருந்துச்சு. அதனால் வந்து அது எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஹால் எல்லாத்தையுமே வந்தால் வந்து கரெக்டாக சாப்பிட்ற மாதிரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு இப்போல்லாம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து கரெக்டாக எங்கள் வீட்டுக்காரர் வந்து 8:30க்கு வந்துட்டார். வந்ததும் அவருக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவர் பேசிகிட்டு இருந்தார். நாங்கள் அதுக்குள்ளே வந்து பக்கத்து வீட்டுக்கு போய் அங்கே என்ன சமையல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்புறம் அவர் ஃபோன் பேசிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லாமே எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு உட்காந்துக்கிட்டோம். எப்பயுமே வந்து அரிசி பருப்பு சாப்பாடு, தக்காளி சாப்பாடு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து தேங்காய் எண்ணெய் இல்லைனா வந்து நெய் ஊற்றி சாப்பிட்டா தான் வந்து பிடிக்கும். அதனால் வந்து இந்த தடவை வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருந்தேன். பையனுக்கு வந்து கொடுக்கும்போது வந்து காரம் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து தேங்காய் எண்ணெய் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து அதிகமாக ஊற்றி வந்து அவனுக்கு ஊட்டுவேன். அப்புறம் அவனுக்கும் வந்து ஒரு தனியாக பிளேட் எடுத்துகிட்டு வந்து அவனுக்கு வந்து கொஞ்சம் போட்டு சாப்பிடலை. வீடு ஃபுல்லாக இறைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் கடைசியில் சாப்பிட்டு வீட்டையெல்லாம் கூட்டி விட்டுட்டேன். சனிக்கிழமைங்கனால எங்கள் வீட்டுக்காரங்க விஜய் டிவியில் வந்து ஷோ பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து பார்க்கணும் தான் ஆசை. இருந்தாலும் வந்து பையனுக்கு வந்து தூக்கம் வந்துடுச்சு. அவனும் பெருசாக சாப்பிடலை. அதனால் வந்து அன்டைமில் வந்து பசங்களுக்கு சாப்பாடு ஊட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து வெறும் பால் மட்டும்தான் கொடுத்தேன். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். என்னோடய டெய்லி ரொட்டீன் ஒர்க் பார்க்கணும் அப்படின்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே லைக்கும் பண்ணுங்கள். தேங்க்யூ.